அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, பிடிஎம்எஸ் என்று சொல்லப்படுகிற பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போலிருந்து நம்ம ஆவடி வேரியும் லோக்கல் இஎம்இ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்கும் ஆவடிக்கும் உள்ள கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த பட்டாபுரம் டிப்போ வந்து முழுக்க நம்ம இந்திய இராணுவத்துக்கு சார்ந்த ஒரு இடம். இந்த இடம் ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியா தான் இந்த ஏரியா. ஏன்னா ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்துடைய பெரும்பாலும் ஃபேக்ட்ரிகள் இருக்குது. ஓசிஎஃப், ஹெச்எஃப், க்ளோத்திங், இது போல் எண்ணற்ற ஃபேக்ட்ரிகள் ஆவடியில் இருக்குது. அப்படிப்பட்ட இராணுவத்து வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த பட்டாபுரம் டிப்போ. இங்கேருந்து நம்ம ஆவடி வரையும் லோக்கல் இஎம்இ ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்குண்டான வீடியோ பதிவு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டேஷனோட அமைப்பெல்லாம் இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம ஆவடி நியர்பை சென்னைக்குள்ளே இந்த ஸ்டேஷன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையாலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள் வீடியோ. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பிடிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ ரயில் நிலையத்துக்கு வெளியே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியிலிருந்து சுமார் 6வது கிலோமீட்டரில் தான் இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த பட்டாபுரம் டிப்போ ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த ரயில் நிலையமாக இருக்கும். நம்ம சென்னைக்குள்ளே இப்படி ஒரு ரயில் நிலையமா அப்படின்னு சொல்கிற மாரி இருக்கும். இந்த பட்டாபுரம் டிப்போ ரயில் நிலையத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கள் நிறையா இருக்கும். அதாவது ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்து ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் இருக்கும். இப்போ இந்த ரயில் நிலையத்துக்கு உள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவ படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் பட்டாபுரம் பிடிஎம்எஸ் ஓட பயணச்சீட்டு அலுவலகம். இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போக போகிறோம். நண்பர்களே, நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து பார்த்தோம்னா இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ வந்து சரியாக 6வது கிலோமீட்டரில் தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த ரயில் நிலையத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம், இந்த டிஃபென்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியா. இந்த ஏரியாவில், அதாவது ஆவடி சார்ந்த பகுதியில் இந்த இடம் இருக்குது. நம்ம ஆவடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவத்துக்கு தேவையான ஃபேக்ட்ரிகள் இருக்குது. அதாவது ஹெச்எஃப் கனகர வாகனம், நம்ம இந்திய இராணுவத்தோடைய பீரங்கி செய்யும் தொழிற்சாலை, அந்த பீரங்கிக்கு இன்ஜின் செய்யும் தொழிற்சாலை, அதே போல் இராணுவ வீரர்களுக்கு ஆடை செய்யும் தொழிற்சாலை, இது போன்ற இந்திய இராணுவத்துக்கு உண்டான தொழிற்சாலைகள் எல்லாமே நம்ம ஆவடியில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆவடி சார்ந்த இடம் தான். கிட்டத்தட்ட ஆவடியிலிருந்து 6வது கிலோமீட்டரில் தான் இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போ ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சென்னை சென்ட்ரலுக்கு ரயில் போக்குவரத்து இருக்குது. அதாவது புறநகர் ரயில் இஎம்இ ட்ரெயின் காலையில் ஃபஸ்ட்டு வண்டி இந்த பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் டிப்போலேருந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. இரவு 10:45க்கு கடைசி ட்ரெயின் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷனுக்கு இருக்குது. நண்பர்களே, நம்ம இங்கேருந்து ஆவடிக்கு 5 ரூபா தான் ட்ரெயின் ஃபேர் வாங்குறாங்க. எதிர்புறம் பாருங்கள் மிலிட்ரி வெஹிக்கிள் போயிட்டுருக்கு.
அதுதான் இப்போ இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம். ஆவடிக்கு வந்து 5 ரூபா ஃபேர் வாங்குறாங்க. ட்ரெயின் ஃபேர் 5 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அதே போல் சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு நபருக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய வண்டி வந்து சென்னை சென்ட்ரலிருந்து பட்டாபுரம் பிடிஎம்ஸ்க்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. மிலிட்ரி சைடிங் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் தான் நம்ம இங்கேருந்து ஆவடி வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10க்கு உள்ளே வந்துருச்சு. நண்பர்களே, மீண்டும் இதே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து 12:30க்கு கிளம்பும். சென்னை சென்ட்ரலுக்கு வந்து 1:40க்கு இந்த வண்டி போய் ரீச் ஆகும். அதே போல் நம்ம ஆவடி வரையும் தான் பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்லேருந்து ஆவடி வரையும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு ஆவடிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50க்கு ஆவடிக்கு போவோம். நண்பர்களே, நம்ம இந்திய ராணுவ படை வீரர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து இவங்களை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வண்டியோடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இது ஐசெஃப் கோச் புது வண்டி, நம்ம இஎம்இ ட்ரெயின். இந்த வண்டியில் தான் நம்ம இங்கேருந்து சரியாக 12:30 கிளம்பி ஆவடிக்கு வந்து 12:50க்கு போக போகிறோம். இந்த வண்டிக்கு நிறுத்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடிப்போலேருந்து அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் அந்த ஸ்டேஷன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பட்டாபுரம் அடுத்த இந்து காலேஜுக்கு அப்புறமா நமக்கு ஆவடி. மொத்தத்தில் 4 நிறுத்தம் தான். 6 கிலோமீட்டர் நம்மளுக்கு பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்கிலேருந்து ஆவடி வரையும் 6 கிலோமீட்டர். இப்போ நம்ம வண்டிக்குள்ளே வந்துட்டோம். வண்டி வந்து இடிப்புல வந்து பெரும்பாலும் காலியாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த பட்டாபுரம் இடிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் இருக்குது. அந்த மாணவியர்கள் எல்லாமே வந்து சென்னையிலேருந்து தான் வராங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நண்பர்களே, நமக்கு வண்டி கரெக்டாக 12:30க்கு பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் இடிப்புலேருந்து நம்ம வண்டி புறப்பட்டுடுச்சு. நமக்கு ஆவடிக்கு கரெக்டாக 12:50க்கு போவோம். 6 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் தான் அடுத்த ரயில் நிலையம். நம்ம பட்டாபுரம் இடிப்போலிருந்து அடுத்து நம்மளுக்கு பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங் நம்ம வந்துட்டோம். இந்த வழித்தடத்தில் 2வது ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் தான். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டாபுரம்.
நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம். இந்த பட்டாபிராம் வந்து மிலிட்ரி சைடிங் பிடிஎம்எஸ் மிலிட்ரி சைடிங்கிலிருந்து இந்த பட்டாபிராம் ரயில் நிலையம் சுமார் 2வது கிலோமீட்டர் தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, 2004க்கு அப்புறமா தான் உங்களுக்கு சென்னை சென்ட்ரலிருந்து நேரடியாக பிடிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங்குக்கு டைரக்ட் ட்ரெயின் இருந்தது. 2004க்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த பட்டாபிராம் ரயில் நிலையத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் டிப்போக்கு போயிட்டு வரும். சென்னை சென்ட்ரலிருந்து நேரடியான ரயில் சேவைகள்லாம் கிடையாது. 2004க்கு அப்புறமா நேராக வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வண்டி விட்டாங்க. நீங்கள் முதல்ல பட்டாபிராம் மிலிட்ரி சைடு இங்கே வரணும்னா நீங்கள் பட்டாபிராம் ரயில் நிலையம் இறங்கி இங்கேருந்து மாற வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம தெற்கு ரயில்வே வந்து நேரடியான ரயில் சேவை, அதாவது சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன்லேருந்து பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் டிப்போ வரையும் நம்மளுக்கு ட்ரெயின் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வழித்தடத்தில் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரெயின். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட கடைசி டெட் எண்டுக்கு வரணும். இந்த வண்டி கிராசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 ட்ராக்குமே இந்த வண்டி வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் 4 மார்க்கத்தில் வரக்கூடிய எல்லா ரயிலுமே நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த வண்டி கிராஸ் பண்ணி 2வது பிளாட்ஃபார்முக்கு இந்த வண்டி வந்து உள்ளே என்னாகும். நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா இந்து கல்லூரி. இந்த இந்து கல்லூரி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் டிப்போ ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3வது கிலோமீட்டரில் தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆவடி ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். நம்ம பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் டிப்போல இருந்து கரெக்டாக 6வது கிலோமீட்டர் தான் நம்ம ஆவடி ரயில் நிலையம் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கிலோமீட்டர் தான். இடையில ஒரு 4 நிறுத்தங்கள் நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம வண்டி கரெக்டாக 12:54க்கு உள்ளே வந்திருக்கு நண்பர்களே. நமக்கு 12:50க்கு வரணும். ஒரு 4 நிமிஷம் டிலே தான். நம்ம பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் டிப்போ எப்படி இருக்குது, டிஃபென்ஸ் ஏரியா எப்படி இருக்குது என்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணியிருக்கோம். மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே.